தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தமலை தமிழகத்தின் மிக பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மலை முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் நிறைந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த மலைக்கு தீர்த்தமலை என்ற பெயர் வருவதற்கே ஒரு அழகான புராண கதை உள்ளது. ஒரு காலத்தில் வால்மீகி மகரிஷி இந்த மலையில் தபஸ் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவ வலிமையால் தேவர்கள் மகிழ்ந்து பல புனித தீர்த்தங்களை இம்மலையில் உருவாக்கினர். அந்த தீர்த்தங்களில் நீராடினால் பாவங்கள் நீங்கும், நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த மலைக்கு தீர்த்தமலை என்ற பெயர் ஏற்பட்டது. மற்றொரு புராண கதையின்படி இராமபிரான் வனவாசத்தின் போது இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ராவணனை வதம் செய்த பாவம் நீங்க இங்கு சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்ததாகவும் நம்பப்படுகிறது. அந்த சிவலிங்கமே இன்று தீர்த்தகிரீஸ்வரர் என பெயர் பெற்று அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், இங்கு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. கோவிலின் அருகே அமைந்துள்ள அகஸ்திய தீர்த்தம், ராம தீர்த்தம் போன்ற பல தீர்த்தங்கள் இன்று வரை பக்தர்களால் வழிபடப்படுகின்றன. குறிப்பாக அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் இங்கு வந்து நீராடுவது மிகுந்த புண்ணியம் தரும் என நம்பிக்கை உள்ளது. தீர்த்தமலை கோவில் சோழர், பாண்டியர் காலத்தில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இயற்கை அழகு, ஆன்மீக அமைதி மற்றும் வரலாற்று பெருமை ஆல் இன் ஒன் என்றால் அது தீர்த்தமலைதான். இன்றும் மன அமைதி வேண்டியும், நோய்கள் தீர வேண்டியும், பாவ விமோசனம் பெற வேண்டியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை நாடி வருகிறார்கள். தீர்த்தமலையில் சிவபெருமானை தரிசிப்பது வாழ்வில் ஒரு முறை கிடைக்க வேண்டிய தெய்வீக அனுபவம் என்றே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தீர்த்தமலை சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் பரவ ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள், கோவில் வரலாறுகள், மறைந்த ரகசியங்கள் பார்க்க ஸ்பார்டன்ஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.